இன்றைக்கி வந்து ஒரு பதியம் தாங்க போட போகிறேன். நம்ம கரும்பூலாம் பூ இருக்குது இல்லைங்களா, அந்த செடி வந்து இந்த வேலி ஓரத்தில் பயங்கரமாக படர்ந்து போயிடுச்சுங்க. அதனால் இருக்கிற செடிங்களை கொஞ்சம் வெட்டி கொடுங்கண்ணா, அதில் இருக்கிற தலைங்களை எல்லாத்தையும் உருவிட்டு மீதி குச்சிங்களை வந்து அப்படியே நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் அந்த அண்ணன் குச்சிங்களை எல்லாம் வெட்டி கொடுத்துட்டாரு. இந்த வேலியை தாண்டி படர்ந்து வந்துக்கிறதெல்லாம் வெட்டி கொடுத்தாரு. அதில் இருக்கிறது எல்லாம் கொண்டு வந்து உட்காந்து பொறுமையாக நானும் என் பையனும் எல்லா தலைகளையும் உருவிட்டோம். அந்த விதைகள் பாருங்களேன், அது மாதிரி தான் கருப்பாக அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும். நல்லா பழுத்துருச்சுன்னா அப்படியே கருப்பாக இருக்குங்க. அப்படியே தலைக்கு பூசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நம்ம எப்படி அவுரியை வந்து தலைக்கு பூசிக்கிறோமோ அது மாதிரி தாங்க இந்த கரும்பூலா பூவையும் நம்ம தலைக்கு பூசிக்கலாம். அந்த தலையும் அந்த பூவையும் நல்லா அந்த அவுரி இலையோடையே சேர்த்து நல்லா அரைச்சி தலைக்கு பூசணுமா, தலைமுடி நல்லா கருப்பாகும். அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். அதனால் அதெல்லாம் தலைகள் எல்லாத்தையும் உருவிட்டு அந்த குச்சிகளை மறுபடியும் வேஸ்ட்டு பண்ணாமல் கொண்டு வந்து வேலி ஓரங்களில் மறுபடியும் நடவு செஞ்சிட்டேன். ஏன்னா இருக்கிறது ஒரு 4 செடி தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 5-6 செடிங்களை உற்பத்தி பண்ணிட்டோமா நம்ம தேவைப்படும் போதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அதுக்காக தான் நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு. இப்போ வைக்கிற செடியும் எப்படி வளருது அப்படிங்கிறத மறுபடியும் பார்க்கலாம் நம்ம.